ஒன்றும் நடக்காது. நான் ஒன்றுமே நடக்காது. நீ படிக்கிறலாம் வேஸ்ட். அது சொல்கிறாரு, அந்த யாகம் செய்கிறீங்கோ, யாகத்தில் நெருப்பு கும்பொன்று இருக்கணும். அதெல்லாம் இந்த அந்த நெய்யை ஊற்றும், ஆகுதி போடணும். முழுதும் சாம்பல் அது மேலே நீ ஆகுதியை போடுற, என்ன நடக்கும்? ஒன்று நடக்காது. அப்படி தான் நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் எல்லாம் சாம்பல். என்ன சாம்பல் வேண்டா? இந்த வைராக்கியம் இல்லை, வைராக்கியமாக நெருப்பு இல்லை. ஆனபடியா இந்த வார ஞானம் உண்டும் உனக்கு தலையில் ஏறாது. வேஸ்ட், ஷியர் வேஸ்ட். ஐம் வெரி சீரியஸ். நேற்று அப்புறம் நான் ஐ திங்க் எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க. இது கிளியர்? இப்போ நல்லா தெரியுது. தங்கச்சி போயிட்டா, தம்பி போயிட்டா, அம்மா போயிட்டா, இப்போ பயம் உள்ளத ஒரே ஒரு லவ். அதுக்கு பின்னால் நிற்கிறார். எங்களோட காளிதாஸ் கொஞ்சம் என்னோட தெரியும் அவருக்கு போவார். நான் போனேன் அவரை பார்க்குறது. அந்த எல்லாம் அடைச்சி இது வச்சிருந்து துடிச்சு கொண்டு இருந்தார் என்னோட கதைக்கிறது. ஆனால் அந்த மூக்கில் உண்டு, வாயில் உண்டு. இல்லை, நீங்களாம் பார்க்கலையே, நீங்கள்லாம் அப்படி ஷோ காட்டிட்டு வாரீங்க ஒழிய. நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஒரு ஹாஸ்பிட்டல் டாப்லாம் சின்ன ஒரு ரூம் இல்லை, அது அந்த படியிலேருந்து தண்ணி உள்ளுக்கு வராமல் அடைச்சிடு அப்படி ஒன்று இருக்குது. கீழே இறங்கி வருவன் காலில் சவம் தட்டுப்படும். யாராவது அந்த ஹாஸ்பிட்டல் ஹோட்டலில் இருந்து செத்துருப்பாங்க. அது சிலவளை பாத்ரூம் திறந்த 2 செத்து கிடப்பான் உள்ளுக்கு. அப்போ இது என்ன ஜோக்கோ இல்லையே? நீங்கள் தப்பிக்கொண்டு ஒழிச்சு கொண்டிருக்கீங்க, அதான் உண்மை. ஆனால் சத்தியம் எது? பிடிமூப்பு ஷாக். ஆகவே இந்த வைராக்கியம் முதலாவது இந்த உடம்பை அதில் உண்மை ஏதோ அதை பார் உள்ளது. அதான் சொன்னேன், நினச்சினே சொல்லலாம். சரி சார். ஸோ வைராக்கியம் மிச்சம் ஆழம் கூட இதில் பதிக்கணும். இல்லை, நீ எந்த வச்சு வச்சாலுன்னா இதில் இருக்குது. இப்போ நான் போனேன் கொழும்புக்கு, இல்லை எல்லாம் வச்சாங்க. நான் எடுத்தேன் அவுட் அவுட் நோ 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 நோ. நல்லா தெரியும் இது உடம்பு. ஏன்னா உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே, அதுக்கு தான் சாப்பாடு இல்லையோ. என்ன வரேன்டா, நான் வைராக்கியத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கேன். நல்லா யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே நீ பார்க்குற அந்த உலகம் இல்லை. ஏனெனில் சின்ன உங்களோட விஞ்ஞானப்படி பார்க்க 9% தான் இந்த கண்ணில் உள்ள சக்தி, இந்த உள்ளதை பார்க்குறீங்க. அதனால் உங்களை நான் பார்க்க நீங்கள் என்னது அந்த 9 ஒரு தானோட இந்த எக்ஸ்ரே பவர் தான் கண்ணுக்கிறேன்னு பார்ப்போம். என்னதை பார்ப்பா? எலும்பு தான் பார்ப்பா, ஆகலை பார்க்க மாட்டேன். அதுக்கு பவர்ஃபுல்லாக அட்டாமிக் மார்க் ஏதோ ஒன்றா இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே இல்லை. அப்போ எங்கே இருக்கேன்டா? வெளியில் இல்லை, என்னோட கண்ணு இல்லை. அப்போ எது உண்மை? அதான் இப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த காஸ்மிக் இல்யூஷன், இதெல்லாம் ஒரு மயக்கம். உள்ளது தண்ணி, நீ அலையை பார்க்குறாய், அது பார்த்ததுமான இது நல்ல அலை, கெட்ட அலை, இது நண்பர் அலை, இந்த எதிர் அலை, அப்படி தானே பார்க்குற நீ. ஆனால் தண்ணியை நீ பார்க்கவில்லை. ஆமாம், நீ அலையாக இருந்து ஒன்று தண்ணியை ஒரு நாள் பார்க்க முடியாது. அதுதான் இப்போ நீங்கள் இருக்கிற நிலையில் நீங்களாக இருந்து கொண்டு இந்த ஞானத்தை அடைய முடியாது. தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வேதிக. இந்த தூல சரீரம், மனம் புத்தி சித்தம் அகங்கார சூக்ஷ்ம சரீரம், அறியாமை ஆகிய காரண சரீரம், இது 3 நீ தள்ளி வைக்கணும். நீ இதே தள்ளி வைக்கல, மற்றது எப்படி தள்ளி வைக்க போகிறாய்? பஞ்சகோஷ விலக்ஷணா, அண்டமயம், பிராணமயம், மனோமயம், அப்புறம் புத்தி, அப்புறம் அறியாமை, 5 இல்லையோ? இது அவஸ்தாத்திரிய சாட்சி. நீ இந்த விழிப்பு சாட்சியாக பார்க்குறியா? இல்லை, நீ ஒரு அது இதில் இன்வால்வ். ஆனால் நீ சாட்சியாக பார்க்குறியோ இல்லையே? நீ எப்படி பார்க்க முடியும்? பார்க்க உன்னால் முடியாது. என்னெண்டா நீ இந்த உடம்பை நான் நினைச்சு கொண்டு இருக்கிறாய். அதுவே நான் வர, நீ வர. ஆனால் உலகத்தில் இந்த விழிப்பினிலே முழுவதையும் நீ சாட்சியாக பார்க்க வேண்டும். முடியும், முன்னால் பார்க்கலாம். அதுக்கு இந்த வைராக்கியம் வேணும். நெருநல் உடன் ஒருவன் நின்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலகம். நேற்று இருந்தவர் இன்றைக்கு இல்லை. இந்த உலகத்தில் பெருமை அது சாக்காஸ்டிக் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். எனது
புகழ்கிறது போல் இகழ்கிறது, அதுக்கு என்ன தமிழில்? ஆ, அதான் புகழ்கிற மாதிரி பெருமையிடுறது. எனக்கு வேறு எதுவுமே ஒன்றும் கிடையாது. இப்போ நேற்று நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நீங்கள் உங்களை ஏமாத்தாதவங்க. விவேக வைராக்கியம் ரெண்டும் இல்லைண்டா ஷட்சம்பத் முமுட்சுத்தா வராது. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் எவ்வளோ தூரம் இந்த ஞானத்துக்கு அது அவசியமோ அது வேற எப்படி வரும்? அதுக்காக நீ உழைக்கணும், அதுக்காக நீ முயற்சி செய்யணும். இந்த விவேகத்தை பார், கண்ணு முடிச்சு பார். இந்த மாதாஜி இங்கே எங்கே அந்த ஃபோட்டோ தான் இருக்கு. பரம் செக்ரட்டரி, அப்புறம் சுதாட அத்வான், அது வேணும். நம்மட கண்ணுக்கு முன்னே நடந்தே சொல்கிறேங்க. இப்போ ஒரு பையன் 19 வயது, ஒரு ஆக்சிடென்ட் பற்றி 24, இன்னும் சூசைட் பண்ணி 2 பேர் போனாங்க. ஆகவே இது நடமாடும் பிணம். வைராக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இது அந்த இடத்துல நடத்து. ஆனால் இந்த ஆத்மஞானம் அடையும் பேரையும் இதை நீ பயன்படுத்தணும், அதுக்கு செய்கிறத செய். ஆனால் உண்மையில் இது இப்படி நாள் நடமாடும் பிணம் இஸ் மூவிங். அது சொல்கிற ஜொம்பின்னு சொல்கிற இந்த நாளில் உடம்பு நடக்கும், உயிர் இல்லை அதுக்குள்ளே. ஜொம்பின்னு சொல்கிறேன் சார். உலகப்பா ஏன்னா நீங்கள்லாம் எவ்வளோ புண்ணியம் செய்து வந்திருக்கீங்க. ஆனால் இந்த சான்ஸை நீ தவற விட்டா இல்லை நோ. இப்போ நான் 2 சான்ஸ் இருக்குன்னு உங்களெல்லாம் இருக்குது. ஒன்று, உங்களோட இஷ்ட தெய்வத்தில் உலகத்துக்கு போகலாம். 2வது, ஆத்மஞானம் அடைஞ்சு இல்லை உனக்கு கிடைக்காட்டி கூட இந்த வழியில் இந்த உண்மையிலேயே ஆழமாக போய்கொண்டிருந்தா கண்ணன் சொல்கிற மாதிரி இந்த ஞானம் கிடைக்காட்டி கூட நான் திரும்ப அனுப்பி நல்ல பிறவி கிடைச்சி அந்த வழியில் நீ மனித பிறவி கிடைக்கும். அது 2 வழி ஆகிருக்கு. அதில் 2 வழி இல்லாட்டி என்ன நடக்கும்? அரோரா அந்தியும் சந்தியும் சந்தத முன்தொடர் அந்தகன் எவன் வருவான், அவனை தூக்கிட்டு போவான். நீ பிறந்து ஒரு ரவுண்ட் அடித்து கொண்டே இருப்பான். அப்போ நீ இதில் ஒன்றத்தையாவது தெளிவு செய்து அதை அடையப்பார். என்னால் முடியாண்டு இல்லை. அப்போ இந்த குடும்பம் ஏய் கமான் இல்லை. நான் சொல்கிறேன், இந்த ஆசிரமத்தில் கிட்டத்தட்ட உங்களோட குருநார் 1000 குடும்பம் தான் இருக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் 25-30 குடும்பம் அது இருக்குது. அவங்களோட துக்கம் சுகம் எல்லாத்தையும் நான் போகிறது, அவங்களோட போகிறது வைக்கிறது எல்லாம் சரி இல்லையோ கொடுக்கல் வாங்கணும். ஏன்னா அது சொல்லாத அன்றைக்கு ஆரோக்கியம் நாங்கள் நேரம் இல்லைன்னு ஒரு நான் யாராவது இந்த வார்த்தையை வாயத்திலிருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உண்மை உங்களை சொல்லக்கூடாது, செருப்பு அடிக்க சொல்லுவோம். ஏன் அடே எலன் மஸ்க்கு டைம் இருக்குது, பிரசிடெண்ட் அமெரிக்கா டைம் இருக்குது, இந்தியா இது வந்து நரேந்திர மோடி டைம் இருக்குது, உனக்கு மட்டும் டைம் இல்லைல்ல, நேரம் இல்லை. இது முழு பூசணிக்காய சோத்தில் புதைச்ச கதை, விளையாடாதவங்க. நோ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இவன் அடிச்சு விழுந்து வந்தீங்க இல்லையோ, இல்லாட்டி வந்திருக்க முடியும் இல்லை, வரணும். அப்போ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லு, அது வேறு விஷயம். என்னட்டு வந்து சொல்லுவாங்க, நான் கெட் அப் அவுட் கோ சொல்லிடுவேன். நேரம் உங்கள் சாங்க பிஸி பாருங்கோ, இன்னும் நீ ஏமாத்துற இல்லையோ புரியன். எஸ் யூ ஆர் சீட்டிங் யுவர் செல்ஃப். எவ்வளோ காலத்து 84 லட்சம் ரூபாயும் சீட் பண்ணேன். நேற்று ஒரு நீங்கள் இளமையில் இதெல்லாம் இருந்ததா உங்களுக்கு? நீங்கள் நாங்கள் சின்ன வயது, நான் எனக்கு ஒலிம்பிச்சு குண்டல் நீ இதுவரையும் வந்துட்டு நான் என்னென்னா 84 லட்சம், அதோட 3 சைவரை சேர். எத்தனை சைவர்? எவ்வளோ எத்தனை கோடி வரும்? கோடிக்கு மேலே வரும் இல்லை இல்லை? 840 கோடி. ஓகேயா? இவ்வளவு ஓல்டு யூ ஆர். என்ன இந்த ஓல்டு என்ன எத்தனை வயது நோக்கண்டா? 8,40,000 கோடி. இந்த வயது இல்லாமையா? இல்லைம்மா, நோ நோ, ஏமாத்தாத. எனக்கு இது வேண்டாம், நான் என்ன விடுங்கோ, அது வர விஷயம். என்ன நம்புறேன் நான் சரியான வார்த்தை, பேக்காட்டி கொண்டு.
வெரி குட். எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது இந்த வார்த்தை. தேங்க்யூ. அப்படி வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. நான் இன்றைக்கு எவ்வளோ வரும் திட்டணும் அவ்வளோ வரும். முருகனா இங்கே பாரு ஐயா, நான் அங்கேருந்து வந்திருக்கேன் இந்தியா. இல்லை நீங்கள் ஒன்று எந்த டிபார்ட்மெண்ட்டே என்ன பேக்கிங் அண்ட் ஃபார்வர்டிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி. யாராவது செத்தா ஆக்கள் கிட்ட போக மாட்டாங்க. இங்கேயும் தானே யாவது போ பயம். நான் தான் முன்னுக்கோ அது ஒரு 2 பேரும் நடந்தது. ஒரு இல்லை சாவது துறவிகள். நான் போய் உடனே அண்டை இருந்து என்ன குருநாதர்கள் நித்யானந்த கூப்பிடு அவர் குருவாய் ஒரு உடம்பு விட்டார். போகணும் ஒன்று நித்யானந்த. அதுலேருந்து நானே என்ன கொடுத்த மாட்டோம். என்னது எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி ஆஃப் பேக்கிங் அண்ட் ஃபார்வர்டிங் என்ன போட்டு இன்னும் டிபார்ட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஏனெண்டா நான் 3 மணி 5 இந்த அந்த உடம்பு ஆறு இந்த உடம்பு தான் அந்த உடம்பு. அந்த நல்ல விழிப்புணர்வுடான் செய்கிறது. இந்த போகிறார் மாப்பிள்ளை இல்லையா, நான் போயிட்டேன். ஸோ வைராக்கியம். இப்போ நான் உடம்பை பற்றி தான் சொல்லி கொண்டிருக்கேன். அது இது வந்துட்டால் மற்றது வரும். என்ற உடம்பை இயக்கிற உயிர் ஒன்று இருக்கிறது. உயிரெண்டா என்னது? ஜீவாத்மா. நாம் வேறு, கடவுள் வேறு. நான் நீ நீ ஒழுங்கு அவளையே கொண்டேண்டா நானே போய் என் அன்பும் போய் என் நெஞ்சும் போய் ஆனால் அப்படின்னு அடியேன் அழுதால் உன்னை பெறலாமே. யாரை படித்த உன் கட்டு உயிர் கட்டு என் உள்ளமும் போய் நான் கட்ட வாபாடி தொல்லோனும் கொட்டாம். திருவாசம். அப்போ முதல்ல இது தொடங்கும். அப்போ இல்லைண்டா நான் திரும்ப பேய் காட்டுறது பலான வார்த்தை. நீங்களாம் பேய் எங்களுக்கு பேய் காட்டலை. யாரு காட்டுறீங்க? நீங்கள் உங்களுக்கு பேய் காட்டுறீங்க. அப்போ நீ நினைக்கிறேன்னா என்ன ஓகே நோ அப்படின்னா அதான் இன்னொன்று சொல்கிறேன். நான் ஜஸ்ட் வீட்டை போங்க. இல்லை அவனும் ஒனஸ்ட்டு அங்கே இருக்கிறாங்க. இல்லை அவங்க எல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் பண்ண நான் இந்த புள்ள ஊட்டின்றது இல்லை நான் ஜாகிறாங்க அப்படி சொல்லுவாங்க. அவங்க ஒனஸ்ட் இல்லையோ நேர்மையாக. நீங்கள் நேர்மை இல்லை யோ தே ஒனஸ்ட். பிறகு வந்தாலும் சாதர பிறகு ஓடிச்சாரு அதெல்லாம் சாதாரணம் தானே விட்டுருங்க. இல்லையோ உங்களோட அப்பா கட்டுப்பாங்க. வா ராவன் ஒரு மாப்பிள்ளை யாருக்கு தெரியும் இதெல்லாம்? கடவுள் இருக்கார். இதெல்லாம் சும்மா ப்ளஃப். இல்லை 15 நாடக மாப்பிள்ளை போயிட்டார். அவர்கிட்ட நாங்கள் நெட்டி பிப்பாடி கேட்டிருக்கோம். இப்போ சொல்லும் அதெல்லாம் சொல்லிருந்தேன் கொஞ்சம் காலம். எஸ் அப்பா இப்போ உங்களோட சூடு சூழனை கொஞ்சம் இருந்தால் நான் சொல்கிறது வேறு ஒன்றும் தலையில். நான் சரி எஸ் ரமணா. இப்போ நான் ரமண மகர்ஷி, அப்புறம் புத்தர் இதெல்லாம் இருக்குது, அப்புறம் விவேகானந்த சுவாமி, அப்புறம் சத்குரு, அப்புறம் அந்த அவர் பேர் என்ன அந்த ஒரு மகான் வெள்ளை உடுப்பில் இருப்பார் தாடியெல்லாம் அவர் இது 2 நிமிஷம் இந்த வைராக்கியத்தை பற்றி ரவிசங்கர் 2 நிமிஷம் நல்லா சொல்கிறாங்க. பேஷன் ஃபார் அதர்ஸ், டிஸ்பேஷன் ஃபார் மீ. அது இந்த சத்குரு சொல்கிறார். மற்றவர் சொல்கிறார் டிஸ்பேஷன் எதுக்குண்டா இல்லை நீ எது வேணுமோ அதை அடையிறதுக்கு இது முக்கியம். அப்படி போகுது. அவர் இது எனக்கு நல்லா பிடிச்சி. சர்வப்பிரியான் சாமி என்ன சொல்கிறாங்க, அவரால் கேள்வி கேட்குறார். நீங்கள் எல்லாம் வீட்டை விட்டு ஓடினீங்க நீ பொறுப்பு இல்லாமல் அப்படி அது கேள்வி அப்படியான கேள்வி. அவர் சொல்கிறார் திஸ் எ ரேட் ரேஸ். இந்த வெளிநாட்டில் நல்லா சொல்லுவாங்க ரேட் ரேஸ். என்ன உங்களோட வாழ்க்கை முழுக்க நீங்கள் நாடுறதில்ல என்னது அது தமிழன் சொல்கிற எலி ஓட்டம். எலி ஓடுறது. நீ எலியோடி வெண்டாலும் நீ யார்? நீ எலிதானே. ஈவன் இஃப் யூ வின் ஓவர் யூ ஆர் த ரேட். இட்ஸ் ரேட் ரேஸ் பியூட்டிஃபுல். பாருமா இப்படிலாம் இருக்காங்க. இப்போ சொன்னம்மா ஒரு ஹாப்பினஸை பற்றி நடக்க போகிறேன் நினச்சி வேண்டாம். நான் ஒன்றே சொன்னேன், பி குட் டூ குட். உனக்கு கவலை காரணம் ஒன்று இங்கே கிளீன் இல்லை, சித்தமலம் அறிவித்துச்சு. அதை அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. வாட் யூ ராங் வித் மீ? ஐ எம் பர்ஃபெக்ட், ஐ எம் ஆல் ரைட். ஒரு ஒத்துக்கொள்ள மாட்டேன். தெரியும் உங்களுக்கு என்னட்ட வந்து சொல்லுவாங்க மகேசன் ஐயா நாங்கள் பொய் எழுறதில்ல, களவு எடுக்கிறதில்ல, இல்லை உங்களோட குடும்ப குட்டியை புள்ள குட்டியை நாங்கள் கவனை பார்த்துக்கொள்கிறோம்.
நாங்கள் என் கோயிலுக்கு போகணும், உங்கள்கிட்டையும் வரணும் கேட்டாங்க. சரி அப்படியே. அப்போ என்ன சொல்கிறாண்டா பாருங்க, அதான் இந்த இடத்துல உன்னை திருத்து. நான் தான் சொல்கிறேன், உனக்கு என்ன வேணும், உனக்கு சுதந்திரம் வேணும், வீடு போர் வேணும், எல்லாயிட்டு வேணும்டா, உங்களை எங்கே தவறு இருக்குன்னு பார். எங்கே தவறு இருக்குது? இங்கே இருக்குது, அங்கே இல்லை. அதுவும் இப்போ பரம்பொருள். இப்போ என்ன வேணும், அங்கே திருத்து. அதனால் சொல்லுவாங்க அழகான இடம். மித்தியான்னு சொன்னால் உள்ளதை பார்க்காமல் இல்லாததை பார்த்து. உள்ளது தண்ணி, நீ அலையை பார்க்குற, அவ்வளோதான். சரியான. அப்போ அந்த உதாரணம் என்னென்னா, இப்போ இந்த உலகத்தில் ராட்ரிஸ் உள்ளது எது? அந்த பரம்பொருள். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார். அப்போ இந்த நீ பார்க்குற அதுக்கிட்ட பஞ்சபூதம் உண்மையில் பஞ்சபூதம் இல்லை, அது அந்த பரம்பொருளே. உனக்கு உதாரணம் வேணுமெண்டா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய் பார். வைராக்கியம் உனக்கு வேணுமெண்டா அங்கே நீ இருக்கல, உண்ட உலகம் இருக்கல, உண்டுமே இருக்கல. ஆனால் எழும்பி நான் ஆழ்ந்து இரண்டு சொல்கிறேன், நான் உண்டு அங்கே இருந்த அது இந்த நான் இல்லை. அப்புறம் கனவுக்கு போனேன், அங்கே நீ செய்யாத அட்டூழியம் அவ்வளவையும் இங்கே செய்கிற அட்டூழியம் அதை அங்கே செய்தாய். ஆனால் கண்ணை முடிச்சோடனே எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் அண்ட் நத்திங் ஹேப்பன்ஸ் அட் த சேம் டே. எல்லாம் நடந்தது போல் ஆனால் ஒன்றும் நடக்காது. அது கண்ணை முடிச்ச போனா தெரியுது. ஆனால் அதில் தான் அற்புதம். அந்த கனவை நீ ஒழுங்காக விசாரம் பண்ணி பார்த்தேன்டா, இந்த நனவுக்கும் கனவுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை, ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனால் நீ என்ன சொல்கிற, இங்கே அங்கே இருக்க கூட அது உண்மைன்னு சொன்னாய் இல்லையோ, சொன்னியா இல்லையோ? இங்கே வந்த பிறகு இது உண்மைன்னு சொல்கிற. எது உண்மை? என்ன? எஸ், அதானே. பார், அங்கே ஒரு உலகமே இருந்தது, நீயும் இருந்தாய். அது அப்படி திடீர்னு கண்ணை முடிச்சோடனே உலகமும் நீயும் இல்லாமல் போனாங்க. அதை உனக்கு அறிவில் பார்க்கணும் இல்லை, இங்கேயும் அப்படியே இருக்கிறது. ஆகவே நான் பார்க்குற இந்த உலகம், நான் என்று சொல்கிற இந்த நான் உண்மையாக இருக்க முடியாது. ஆனால் உண்மை இருக்கிறது, அதான் ஒரு இல்லைன்னு சொல்ல இல்லையே. ஆனால் நீ நினைக்கிற நீ உண்மை முடியுங்க இல்லை. இல்லையா மகேசன்? அப்போ நீ என்ன உண்டா 24 மணித்தியாலும் இதுக்கு மேலே தியானம் பண்ணி இந்த என்ன நான் சொன்ன மாதிரி இது நடமாடும் புணம். நான் நல்லா யோசிச்சுப்பேன். நான் கொழும்பு போயிட்டேன்னு நான் சொன்னேன். கொழும்பு எனக்கு கொழும்பு இந்த வந்த மாதிரி தெரியலை. ஆனால் சொன்னேன், இந்த உடம்பு ஜடம், இதோட போகவும் இல்லை வரவும் இல்லை. என் ஆத்மன் உண்மையான நான் அதுவும் எங்கும் இருக்கப்படி அது போகவும் இல்லை வரவும் இல்லை. அவள் போனது யார், வந்தது யார், என்ன நடந்தது? ஒன்று நடக்கல. அப்படி நீங்கள் பாரு அப்பா, வாழ்க்கையை பாருங்க, ஒன்று நடக்க. இந்த உடம்பு ஜடம், நீ நானும் சொல்லி கொண்டிருக்க இல்லை, இன்னும் உதைக்க போகுது ஒரு நாளைக்கு கிட்டடி விடுங்க. பாரு, சிம்பிள் எக்ஸ்பிளைன். இதுக்கு வேறு என்ன பெரிய ஞானம் வேணுமா இதுக்கு? அதில் அங்கேயும் போய் நான் படுத்து கொண்டிருக்கேன். அவர் பியூட்டிஃபுல் ரூம், எல்லா கம்ஃபர்ட்டும் பார்த்துட்டு அது என்னென்னா சாட்சி முழுவதையும் நீங்கிருந்து பார். அந்த ஆண்டவருக்கு இந்த தூய நான் கனவையும் நனவையும் பார். பார்க்குறாய், உண்மையிலே நீ பார்க்குறாய், உண்மையிலே நீ பார்க்குறாய் இல்லை. ஆண்டவர் எழும்பி நான் தூங்கினேன் என்று நீ பார்த்தாய், கனவையும் நீ பார்த்தாய். அந்த கனவுல இருந்த உலகத்தையும் கனவுல இருந்த நானே நீ பார்த்தேன். இங்கே வந்தோடனே உனக்கு திடீரென குண்டலியும் அறியுது. அது எப்படி? ஏனெனில் நீ இன்னும் உனக்கு வைராக்கியம் முடியுங்க வரலை. நீ இருக்கிறதில் செத்தேண்டா இல்லை, திரும்ப 84 லட்சம் பிறகு எத்தனை வயது உனக்கு? 84 கோடியா? 840 கோடி. நான் நேற்று ரவுண்டு போட்டேன். தேங்க்யூ. உங்களோட வயது என்ன? தான் சொல்லலாம். அப்பா கஷ்டப்பட்டு சொல்கிறாரு. 840 கோடி. 24 வயது, 35 வயது. நாங்கள் வெரி ஜெனரஸ். 84
840 கோடி எதில் உண்ட வயது. ஏன் அவ்வளவும் பிறந்தாய் நீ? இந்த உயிருக்கு எத்தனை வயது? 840 கோடி. பியூட்டிஃபுல். அப்போ சுதர்சன் நான் என்ன சொல்கிறேன்னா, 76 சொன்னாங்க. 75 வயது 76 பெரிய வயது ஒரு வகையில் இல்லை, இப்படி இருக்கவும் முடியாது. ஆகவே நான் பார்த்து கொண்டிருக்கு. உங்களுக்கு வாழவும் தெரியாது, சாகவும் தெரியாது. ஏன் வாழவும் தெரியாதுன்னு சொல்கிறது? எஸ், சரியான வாழ்க்கைண்டா காப்பெல்லாம் பீப்பெல்லாம் சொல்லுவாங்களே, என்னது கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தான். அது செய்கிறையோ? அப்பா, காலையில் இருந்தால் மாலை வரும் இந்த லிஸ்ட்டு போடு. நீ மகிழ்ச்சியாக இருந்த நேரம் 2 நிமிஷமாக இருக்கலாம். மிச்சமெல்லாம் அழுது தொலைச்சி ஐயோண்ட பிள்ளை படிக்க மாட்டான்டானே இல்லை. எஸ் ரேசன். அப்போ என்ன வைராக்கி யோசிச்சு என்னென்னம்மா இது இல்லைன்னு நல்லா யோசிச்சுப்பார். பர்த்ரஹரி ஒரு 100 ஸ்லோகம் வைராக்கிய சத்தகம் என்று பேர். அதில் ஒன்று சொல்லுதோ, போகே ரோக பயம். நீ நல்லா வெட்டி சாப்பிட்டேன்டா என்ன வரும்? டயபெட்டிக் வரும். நோயாய் அது வரும். அப்புறம் வித்தே போகுது. நீ நல்லா படித்தாடா, நான் உன்னோட படித்த ஒரு இருப்பான் எங்கே போனாலும். அப்போ பயம் அவன் வாரான் இல்லையோ? ஓகே. வித்து அதாவது நிறைய செல்லம் இருந்தால் அவன் இன்கம் டேக்ஸ் எடுப்பான், இல்லாட்டி கள்ளன் எடுப்பான், களவு எடுப்பான், ஏதாவது நடக்கும். அதுக்கும் பயம். அழகு பியூட்டி குயின் ஓல்டேஜ் என்னது? முதுமை. நாங்கள் சொல்லி கொண்டு எனக்கு அதான் ஜோக்கு. புத்தகம் இதெல்லாம் வேறு. நான் இந்த வாழ்க்கைக்கு வந்தோடனே அது வேறு, நான் வேறு இல்லையோ? அப்போ அப்படி போகுது. கடைசியாக சொல்கிறார் வைராக்கியமேவா அபயம். ஒரே ஒரு தான் பயம் இல்லாமல் இருக்கும்போது இந்த வைராக்கியம். நீ அதுவாக இருக்கிறாய், நான் அதுவாக இருக்கிறேன். அது அந்த என்ன பாட்டு? அந்த தேடி கண்டு அதில் கடைசி பாட்டு. நான் பயமில்லைன்னு சொல்கிறார். அது என்ன? தேடி தேடவனா தேவனை என்னுள்ளே பயம் இல்லாமல் என்ன இல்லையா? இருமாந்திருப்பன் கோலோ ஈசன் பல்கண தென்னப்பட்டு சிறுமானேந்திதன் செவடி கீழ் சென்றங் இருமாந்திருப்பன் கோலோ. அப்படி நீ சொல்லலாமா? என் பெருமான் திருவடி போனான் குமன் இருப்பேன். ஆஹா ஆனந்தம். இருமாந்திருப்பன். அப்படி நீ செய்ய சொல்ல உனக்கு கட்டு இருந்தா நீ சாதனை செய்கிறாய். நீ ஏதாவது அப்படி இல்லைண்டா நான் நீ சொன்ன மாதிரி பேய் காட்டுறேன். அழகான வார்த்தை. உன்னை நீ பேய் காட்டுற, வேறு ஒரு இல்லை. எஸ், உன்னை நீ பேய் காட்டாதே. ஏன்னா அண்ணன் சொல்கிறேன் தரும்போது பாருங்க, ஒன்று பிறவி தொடங்கிட்டா அது சென்ட்ரி ஃபியூகல்னு சொல்கிறேன். அதாவது சென்ட்ரல்லேருந்து வெளியில் போகிறது. இப்போ வீடு போகிறேன்டா என்ன, வெளியில் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானது வீடு போதையா வீட்டை அது சென்ட்ரிபீட்டல். மற்றது சென்ட்ரிஃபியூகல்ண்டா நான் ஒரு அனுபவிச்சிட்டேன். என்ன என்ன இதென்ன ஒரு கதை, ஜோக்கும் தான் உண்மையும் தான். 2 நண்பர்கள் அவன் சொன்னான், டேய் நம்மளாம் ஜாபுரம் சேர்த்து அடுத்த பிறகு வரும், அப்போ நீ எங்கே இருக்கிறாய் அடுத்த பிறகுன்றதை எனக்கு எப்படின்னு தெரிவித்தோம் 2 பேரும். அப்போ இப்படி ஒரு மெசேஜ் வருது எனக்கு. கண்டாரா எங்கடா இருக்கிறான்டா, நான் பெரிய மாட்டு பட்டியில் கிடா மாடு. அப்போ ஒரு 1500 கேள் இருக்காங்க. ஒரு நான் சொன்னேன் சரி, அந்த ஆசை என்னென்னா நிறைய பொம்பளையில் வேணும். இந்த போ மாடு கிடா மாடாகி அனுபவி நல்லா இல்லையோ? நான் இறைவன் கருணை கடல். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வைராக்கியம் வந்து எம்பெருமான எல்லா பிறப்பும்
பிறந்து இழைத்து போதும் ஐயா இல்லை அப்படின்னா எனக்கு குருநாட்டா தான் சொன்னேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி. அந்த அவ்வளோ நாள் இருந்தது அந்த ஆசிரமத்து எல்லாம் கிடைக்கும் இல்லை. என்ன மட்டும் பைத்தியம் இல்லை ஒன்று வேணாம். இருந்த விட 9 வருஷம் நான் இருந்தேன். நான் அதெல்லாம் ஒழுங்கான பெட் இல்லை, தண்ணி இல்லை, லைட்டு ஒன்றுமே இல்லை. எங்களோட அப்படி நான் வெளியில் வந்தால் குருநாதர் இது தெரியும். அவரும் அங்கே இருந்து நிற்காது அந்த ரூமில் எப்படி இருக்காது என்று கேட்பேன். ஆனால் மாற்றல. ஏனண்டா அது தெரியும், மாற்றிருந்தால் இந்த ஞானம் கிடைச்சிருக்கேன். அது மேலே அப்போ 9 வருஷம் எத்தனை வருஷம் 9 வருஷம். அது நல்லா தெரியும். ஏஸ் அந்த அந்த வைராக்கியத்தில் உச்சக்கட்டம் இருந்தது. ஹாஸ்பிட்டல் கீழே போனால் ஐயா கொஞ்சம் தண்ணி விடுங்க செத்து கிடப்பாங்க. நான் சொன்னேன் அது ஒரு சாதாரண இது. அங்கே ஆக்கள் கொண்டு வந்தது இந்த சாகர ஆக்கள் கொண்டு வந்து அந்த இது விட்டுட்டு ஓடிடுவாங்க. செத்து கிடப்பாங்க. இல்லை கொஞ்சம் உயிராகணும் உள்ளுக்கு வந்து அப்படியானடா அதெல்லாம் இருந்தேன். ஏன் வேணுமெண்டு ஏண்டா விட்ட சொச்சம் என்னது விட்ட உரை தொட்ட உரை நோ வேண்டாம் நோ. அப்போ பேய் காட்டாதவங்க. அடுத்தது நீ யாரை ப்ளீஸ் பண்ண போகிறாய்? முருகநாதன் இந்த புள்ள குட்டி வைஃபு ஹஸ்பண்டு என்ன யாரை ப்ளீஸ் பண்ண முடியுமா? மகேந்திரன் முடியுமா? நீ ஒருவரை கூட நீ திருப்தி பண்ண முடியாது. நீ ட்ரை பண்ணினா 84 லட்சம் ரூபாயில் பண்ணி தோத்தது காணாதவனாக்கோ. அப்போ நீ அவ்வளோ முட்டாளா? டோன்ட் யூ சி எனக்கு எதிராக சொல்லையா மகேந்திரன் ஐ கிவ் யூ பெர்மிஷன். நான் சொல்கிறது தவறு இல்லை இது இருந்தால் நீங்கள் வாயத்திலேருந்து என்னோட சொல்லுங்க ஷடாப் சுவாமின்னு சொல்லுங்க. அல்லது நான் சொல்கிறது சரியாக இருந்தால் யூ அக்செப்ட் இட் 100% அண்ட் லீவ். வாழ பாருங்க இல்லையோ. அதுக்கு எதிராகவும் சொல்ல மாட்டீங்கோ, அது உண்மையும் வாழ்க்கையில் நடத்த மாட்டேன்றீங்க. அப்போ பேய் காட்டுன்ற அதான் அர்த்தம். எஸ் இது இந்த மகான்களுக்கு செய்கிற துரோகம். அந்த வார்த்தையை கட்டாயம் சொல்லுவோம். பாவம் அந்த மாதாஜி மட்டும் செய்தா அவருங்க. பக்கத்தில் வந்து சுவாமிஜி நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க அந்த உடம்பை பற்றி. இப்போ நான் உடம்பு இல்லைன்றது தெளிவாயிட்டு அது அப்போ தெரியும் எனக்கு. நான் அந்த முறை போனோடனே உடம்பை விட்டா எவ்வளோ தெரியுமா? முருகா இல்லை பாயில் கிடந்து படராமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள். அது சும்மா இல்லைம்மா. ஒரு சிவபக்தர் அழகான ஒரு பிரார்த்தனை. வரமாட்டேன் எனிவே. ஸோ நான் வைராக்கியத்தை பற்றி சொல்லிக்கொண்டேன். என்ன சொல்கிறேன்? அதாவது